ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விசேட கலந்துரையாடல்களில் எவ்வாறான நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன? பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிராக அவசரமாக ஸ்னெப்பெக் பொறிமுறையை களமிறக்கப் போகின்றார்களா? காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்கிய டொனால்ட் ட்ரம்பும் அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராக இருக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் பலவீனமாக இருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் நாங்கள் யுரேனியத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம், கிடைத்தவுடன் சொல்லி அனுப்புகின்றோம். யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களும் செங்கடல் பிரதேசத்திலே கடத்தப்பட்ட கப்பல் தொடர்பான உண்மை தகவல்களும் வான்வழியாக உணவுப் பொருட்களை வீசப்போகும் ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் சர்வதேசத்தை ஏமாற்றும் முயற்சிகளும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வான்வழி மூலமாக வீசுவதற்கான அனுமதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல் தலைமைகள் வழங்கியிருப்பது தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியில் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டு வான்வழி மூலமாக பலஸ்தீனிய மக்களுக்கு உணவுகளை வீசுவதற்கான அனுமதிகளை வழங்கியிருந்தது. மேலும் இதற்கமைவாக ஜோர்டானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் மாத்திரமே காசாவிற்குள் வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசுவதற்கான அனுமதிகளை வழங்கி இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. நேற்றிரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்திலேயே ஜோர்டானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குமான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அவர்களுடைய தீவிர அடிமைகளான ஜோர்டானையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் பயன்படுத்தியே காசாவிற்குள் உணவுப் பொருட்களை வீசப் போகின்றார்கள். இவ்வாறு உணவுப் பொருட்களை காசாவிற்குள்ளே வான்வழி மூலமாக வீசுவதனால் காசாவிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் பட்டினியின் 1% கூட நிவர்த்தி செய்ய முடியாது என்றும் ரஃபா கடவை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உணவு வண்டிகளையும் காசாவிற்குள்ளே அனுமதிப்பதன் மூலமாகவே 3 மாதத்திற்குள் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் பட்டினிகளை ஓரளவாவது குறைத்துவிட முடியும் என்றும் ஐநாவின் நிறுவனமான UNRWA நிறுவனம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு காசாவிற்குள் உணவுப் பொருட்களை வான்வழி மூலமாக வீசுவது தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்களை திசை திருப்புவதற்காகவும் பட்டினியினால் இறக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் அறிக்கைகளை இழிவுபடுத்துவதற்காகவும் உதவி வண்டிகள் காசாவிற்குள் நுழையாமல் தடுப்பதனை நியாயப்படுத்துவதற்காகவும் காசாவிற்குள்ளே ஆக்கிரமிப்பின் உணவு விநியோகத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்காகவும் பலஸ்தீனிய மக்களை திட்டமிட்டு பட்டினியில் வாடச் செய்வதற்கு வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசக்கூடிய திட்டத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளப் போகின்றது என ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போன்று காசாவின் அரச தகவல் நிலையத்தினுடைய தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை வான்வழி மூலமாக வீசப்போவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். உண்மையில் இவை அனைத்தும் மிகப்பெரிய சூழ்ச்சி திட்டங்களாகும். காசாவுக்கு தற்போது வான்வழி மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த நாடகங்கள் தேவையில்லை. சர்வதேச ரீதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தங்களை திசை திருப்பி ரஃபா கடவை பிரதேசத்தை தொடர்ச்சியாக மூடி வைப்பதற்காகவுமே ஆக்கிரமிப்பு முயற்சி செய்கின்றது. மேலும் இதற்கு யாரும் ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே காசாவிற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதற்காக வான்வழி மூலமாக உணவுப் பொருட்களை வீசப் போகின்றது என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிப்பது தொடர்பாக பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். மெக்ரோன் ஒரு நல்ல பையனாகவே இருக்கின்றார், ஆனால் பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பான அவருடைய அறிக்கைகளில் எந்தவிதமான இடையும் இல்லை. மெக்ரோனினுடைய கருத்துக்கள் ஒரு விடயமே அல்ல, இதனால் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே போன்று மெக்ரோனினுடைய அறிவிப்பால் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை என்றும் பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்குவதற்கு அமெரிக்கா ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பிரான்ஸ் அதிபருடைய நிலைப்பாட்டினால் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக அதிகாரிகளும் செனட்டர்களும் ஊடகங்களிடம் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என 100க்கும் அதிகமான பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருக்கக்கூடிய கடிதத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸை தொடர்ந்து பிரித்தானியாவும் பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிப்பதற்கான அறிவித்தல்களை வெளியிட வேண்டும் என பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை
முன்வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப் போகின்ற மாநாடு தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். பலஸ்தீனிய தனிநாட்டை நாங்கள் அங்கீகரிக்கப் போகின்றோம் என பிரான்சினுடைய அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சி திட்டங்களையும் நாடகங்களையும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஹமாஸையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் நிராயுதபாணியாக்கி, பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்கி, காசாவிற்குள்ளே ஹமாஸினுடைய நிர்வாகத்தினை நீக்கி அரபு கூட்டுப்படைகளை களமிறக்கி ஒட்டுமொத்த காசாவின் நிர்வாகத்தையும் துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே சவுதி அரேபியாவும் பிரான்சும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டின் மூலமாக மேற்கொள்ளப் போகின்றார்கள். சர்வதேச சமூகத்தை ஏமாற்றக்கூடிய, சர்வதேச முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டமாகவே பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை மேற்கொள்ளப் போகின்றார்கள். ஐநாவின் பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவின் வீட்டு அதிகாரம் இருக்கும் வரையில் பலஸ்தீனுக்கான தனியான சுதந்திர நாட்டை உருவாக்குவதற்கான உத்தியோகபூர்வமான அங்கீகாரத்தினை வழங்குவது சாத்தியமற்ற விடயம் என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்த மாதம் பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கிடைக்கப் போவதாக செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அவை தொடர்பான தகவல்களை வெளியிடுமாறு சில நண்பர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நேற்றைய காணொலியை முழுமையாக பார்வையிடுவதன் மூலமாக இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் முழுமையாக வெளியேறியுள்ளன. மேலும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறியது தொடர்பாக நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட்டோம். இது துரதிர்ஷ்டவசமான விடயமாகும். ஏனென்றால் ஹமாஸ் ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. காசாவிலே யுத்தத்தினை நிறுத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கு ஹமாஸ் விரும்பவில்லை. காசாவிலே ஹமாஸினுடைய பகுதிகளை நாங்கள் முழுமையாக வேண்டும். நான் அதை பற்றி நெட்டன்யாகுவோடு தனியாக பேசியுள்ளேன். காசாவின் கதையை விரைவாக முடிக்குமாறு நெட்டன்யாகுவுக்கு நான் கட்டளையிட்டுள்ளேன். ஹமாஸை நாங்கள் முழுமையாக அழித்து விட வேண்டும். மேலும் ஹமாஸை அழித்து நிலத்தை சுத்தம் செய்து விட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு சரியானதே. ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு மிகப்பெரிய தடையாக ஹமாஸே காணப்படுகின்றது. அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு விரும்பவில்லை. இதனாலேயே அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியுள்ளார். எனவே இதற்கு பிறகு நாங்கள் சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்கப் போகின்றோம். எங்களுடைய பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கும், ஹமாஸினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும், காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக துடை தெரிவதற்கும், இஸ்ரேலினுடைய எதிர்கால பாதுகாப்பதற்கும் நாங்கள் மாற்று வழிகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய உதவியோடு நாங்கள் விரைவில் ஹமாஸினுடைய கதையை முடிப்போம். இதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என நெட்டன்யாகு அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் தனியான விசேட தொலைபேசி கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. இந்த தொலைபேசி கலந்துரையாடலின் போது காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு, பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸினுடைய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி, காசாவின் நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக துடைத்தெறிந்து காசாவை முழுமையாக கைப்பற்றுவதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு வழங்கி இருப்பதாக ராய்ட்டர்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது காசாவிற்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும், அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும், காசாவை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கு முழுமையான அனுமதியை வழங்கியுள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவு நெட்டன்யாகு அவசரமான போர் அமைச்சரவை கூட்டத்தினையும் மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசாவிலே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும். பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதை விட காசாவை கைப்பற்றுவதே தற்போது மிக முக்கியமானதாகும். இதற்காக நாங்கள் பணைய கைதிகளை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். தற்போது நாங்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்பின் முழுமையான அனுமதியோடு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு காசாவை முழுமையாக கைப்பற்றி ஹமாஸை முழுமையாக அழித்து சரணடைய வைப்பதே எங்களுடைய மிக முக்கியமான திட்டமாக இருக்க வேண்டும் என்றும், தற்போது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது என்றும் ஸ்மோட்ரிச் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதேபோன்று ஏனைய போர் அமைச்சர்களும் காசாவிற்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வடக்கு காசாவை ஆரம்பமாக முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஆலோசனைகளை வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் காசாவின் அடுத்த கட்ட நிலைமைகள் தொடர்பாகவும், அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இன்றிரவும் விசேட போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு ஹமாஸினுடைய தலைமைகள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைகளில் அதிகளவான நெகிழ்வுத்தன்மையை காண்பித்துள்ளோம். அனைத்து எதிர்ப்பு குழுக்களோடும் பலஸ்தீனிய தலைமைகளோடும் அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டதற்கு பிறகே இந்த பதிலை நாங்கள் வழங்கியுள்ளோம். பலஸ்தீனிய மக்களுடைய சாதாரண உரிமைகளையே நாங்கள் எங்களுடைய பதில்களாக வழங்கியுள்ளோம். எங்களுடைய பதில்களுக்கு எதிர்மறையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய ஸ்டீவ் விட்கோஃபினுடைய நிலைப்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுகின்றோம். பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைகளில் பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா இவ்வாறு நடந்து கொள்வது பக்கச்சார்பானதாகவே அமைந்துள்ளது என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்போது காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வெளியேறியுள்ளன. யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிறகு மாற்று வழிகளை சிந்தித்து காசாவில் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு அடுத்த கட்ட இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு பணைய கைதிகளை மீட்டெடுக்க போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் கூறியுள்ளது. ஆனால் களத்தினுடைய உண்மையான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பலவீனமாகவே இருக்கின்றது. இவர்கள் இவ்வாறான அறிக்கைகளையும் அச்சுறுத்தல்களையும் வெளியிட்டிருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே யுத்தத்தினை தொடருவதற்கு மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வருகின்றது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்த கிடியோன் சாரியட்ஸ் தாக்குதல்கள் தற்போது தோல்வி அடைந்துள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கிடியோனின் ரதங்களை பலஸ்தீனிய போராளிகள் டேவிடின் கற்களை கொண்டு கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். வடக்கு காசாவிலும் தெற்கு காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. எங்களுடைய இராணுவ இழப்புகளை அவசரமாக மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என நேற்றைக்கு முன்தினமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி எல்சமிர் தெரிவித்திருந்தார். மேலும் சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த தரைப்படைகளையும் காசாவிற்குள் களமிறக்கினாலும் அவர்களால் காசாவை முழுமையாக கைப்பற்ற முடியாது. 21 மாதங்களாக காசாவை கைப்பற்ற முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தரைப்படைகளுக்கு இதற்கு பிறகும் காசாவை கைப்பற்றவே முடியாது. காசாவிற்குள்ளே களமிறக்கப்படுகின்ற ஒவ்வொரு படைகளுக்கும் காசாவானது கல்லறையாகவே இருக்க போகின்றது. எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் செய்ய முடியுமான ஒரே ஒரு வேலை வான்வழி மூலமாக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வது மாத்திரம்தான். வான்வழி மூலமாக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதை தவிர இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் காசாவில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. எனவே 21 மாத இழப்புகளுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான அனுமதியை வழங்கியிருப்பதனால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் மிகப்பெரிய போருக்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்து உச்ச படைகளை களமிறக்கி மாற்று வழிகளில் பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்தால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவற்றை சமாளிப்பதற்காகவும் பதிலடிகளை வழங்குவதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நெட்டன்யாகுவினுடைய மாயைகள் ஒருபொழுதும் நடைபெறப் போவதில்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினுடைய அல்மோக்கா பகுதியில் ஒரு சரக்கு கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருப்பதாக கடத்திச் சென்றிருப்பதாக நேற்றைக்கு முன்தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் குறித்த செய்திகளும் தகவல்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனாலேயே இவை தொடர்பான தகவல்களை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்ட காணொலிகளிலும் நான் குறிப்பிட்டிருக்கவில்லை. மேலும் தற்போது குறித்த கடத்தல் சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது குறித்த சரக்கு கப்பலை யமன் ஹவுதி இராணுவத்தினர் கடத்திச் செல்லவில்லை. யமனினுடைய தென்மேற்கு பிரதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கூலிப்படையான மேஜர் ஜெனரல் தாரிக் சாலேவினுடைய படைகளே கைப்பற்றியுள்ளார்கள். சில சந்தேகங்களின் காரணமாகவே இந்த கப்பலை கைப்பற்றி இருப்பதாகவும் பிறகு சில சோதனைகளை செய்ததற்கு பிறகு குறித்த கப்பலை விடுவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குறித்த கப்பல் கைப்பற்றப்பட்டதற்கும் விடுவிக்கப்பட்டதற்கும் யமன் ஹவுதி இராணுவத்தினருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் நேற்றிரவு ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய இந்த ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் குறித்த ஏவுகணைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த ட்ரோன் தாக்குதல்களை ஜோர்டானினுடைய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்று மாலை துருக்கியினுடைய இஸ்தான்புல் பிரதேசத்திலே பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவும் ஈரானிய தலைமைகளும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சரே கலந்து கொண்டிருந்தார். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொறிமுறையை பொருளாதார தடைகளை விதிப்பது தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனி
ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு சில நிபந்தனைகளை விதித்துள்ளார்கள். ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும். அணுசக்தி திட்டம் தொடர்பான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் ஆரம்பிக்க வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் ஆரம்பிக்க வேண்டும். யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஈரான் ஆரம்பிக்க வேண்டும். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவோடும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கு ஈரான் முழுமையான சம்மதத்தினை வழங்குமாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடிய காலக்கெடுவை நாங்கள் அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரையில் ஒத்திவைக்கின்றோம் என பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் நிபந்தனைகளை விதித்துள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பெக் பொருளாதார தடைகள் விதிக்கப்படுவதனை ஒத்திவைப்பதற்காக ஈரான் அமெரிக்காவோடும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த ஐரோப்பிய நாடுகள் நிபந்தனைகளை முன்வைத்துள்ளன. இருப்பினும் குறித்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஐரோப்பிய நாடுகளோடு மேற்கொள்வதற்கான அனுமதியை மாத்திரமே ஈரானுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் வழங்கியுள்ளார். மேலும் குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபொழுதும் பூஜ்ஜியமாக்காது என்றும் யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என்றும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் ஈரானினுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானினுடைய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே ஈரான் யுரேனியம் செறிவூட்டல் வேலை திட்டங்களை விரைவாக ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்காவின் உளவு தகவல்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. அதாவது பாதிக்கப்பட்ட அணுசக்தி தளங்களை முழுமையாக மீட்டெடுத்தோ அல்லது ரகசியமான அணுசக்தி தளங்களை பயன்படுத்தியோ ஈரான் தற்போது யுரேனியம் செறிவூட்டல்களை ஆரம்பித்துள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியுள்ளது. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை எங்கே வைத்துள்ளீர்கள் என்றும் எந்த பிரதேசத்திலே தற்போது யுரேனியம் செறிவூட்டல்களை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது ஈரானிடம் கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளது. 60% அளவில் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை காணவில்லை. இந்த யுரேனியத்தை தான் நாங்களும் தற்போது தேடிக்கொண்டிருக்கின்றோம். மேலும் இவை கிடைக்கப்பெற்றால் நாங்கள் உங்களுக்கு சொல்லி அனுப்புகின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நக்கலான பதில்களை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. எனவே தற்போது ஈரான் கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகின்றது. அவர்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காக ஐரோப்பிய நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டு இழுத்தடிப்பு செய்யக்கூடிய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை அவசரமாக மேற்கொள்வதற்காகவுமே ஈரானுடைய தலைமைகள் இவ்வாறு பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் காய்களை நகர்த்தி இழுத்தடிப்பு செய்து வருகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளோடு மேற்கொள்ளக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடையும் என்பது ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். அமெரிக்காவின் உச்ச அழுத்தத்தினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச அழுத்தத்தினாலும் ஐரோப்பிய ஒன்றியமானது ஈரானுக்கு எதிரான ஸ்னெப்பெக் பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதும் ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கச்சிதமாக காய்களை நகர்த்தி இவற்றுக்கான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த ஸ்னெப்பெக் பொறிமுறை நடைமுறைப்படுத்துவதற்கான காலத்தினை தள்ளி போடுவதற்காகவுமே ஈரானிய தலைமைகள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.